ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் த டெய்லர் செஃப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நைட்டி துணியில் பானக்கு வச்சு எப்படி கேன்வாஸ் பேப்பர் வச்சு நெக்கு தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 9க்கு 9 கேன்வாஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் குறிச்சிக்கிறேன், 6 இன்ச்சு கழுத்து இறக்கம் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இப்போ அதில் வந்து நீட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டு அதை அமுத்தி அந்த பக்கமாக பிடிச்சோன்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த லைன்லேயே மறுபடியும் ஒரு கோடு பானக்கில் அழகாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு வச்சு நான் அளவு குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சதுரமாக அழகாக ஒரு பான் வடிவத்தில் ஒரு இது கிடச்சிரும், டிசைன் கிடச்சிரும். இதில் வந்து நம்ம நைட்டி துணி சைடு கட் பண்ணிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு துணியில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 9 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் துணியை இந்த பக்கமும் இன்னொரு பீஸ் துணியை அந்த பக்கமும் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மீத துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து அடியில் அந்த பா வடிவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து உள்ளே கூடி அந்த மேலே வந்து எட்ஜு பாகம் தானே, அதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. சின்னதாக ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டா நம்மளுக்கு அந்த இது துணி விலகாது. நீட்டாக அந்த அந்த வடிவமும் நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்த பா வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த பா வடிவம் நமக்கு கிடச்சிரும். பின்னாடி இருக்க துணியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மீத பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சை வந்து நீட்டாக கேன்வாஸ் பேப்பர் மேலே வச்சு அழகாக மடித்து தச்சு விட்ருங்க. தச்சு விட்டுட்டா நம்மளுக்கு அந்த பா ஷேப்பு அழகாக கிடச்சிரும். இதை என்ன பண்ணணுன்னா, இப்போ நைட்டி துணியை எடுத்துக்கோங்க. நைட்டி துணியை எடுத்து நைட்டி துணியில் வந்து நம்ம நடு பகுதியை அடையாளப்படுத்திக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு நம்ம வந்து பானக் தைக்கலாம், ரவுண்ட் நெக் தைக்கலாம், ஸ்கொயர், என்னென்ன நமக்கு என்ன விருப்பப்பட்ட வடிவத்தில் கேன்வாஸில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தைச்சா பிகினர்ஸுக்கெலாம் தெரியாது. அதனால் இப்போ துணியில் வச்சு அப்படியே பானக்கை அந்த படம் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே தையல் போட்டுட்டு குண்டூசி எடுத்துருங்க. குண்டூசி எடுத்துட்டு அந்த பா ஷேப்பை மட்டும் அந்த வரைஞ்சிருக்க பாகத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. மூளைக்கு மூளை ஒரு கட் போட்டுக்கோங்க. கட் போட்டுட்டு அழகாக திருப்பி அந்த பா மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. கேன்வாஸ் மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் அழகாக பானக்கு கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. லேஸ் எடுத்துட்டு அதை வந்து உள்ளே கூடி வச்சு அழகாக அந்த பா ஷேப்புக்கு அழகாக அந்த லேஸை கொண்டு வாங்க. கொண்டு வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து ஃபினிஷ் ஆயிரும். பானக்கில் இந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு இப்படி தான் தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் வந்து நீங்கள் இப்படி தைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கன்னா கட் பண்ணிவிட்டு தைப்பாங்க. நீங்கள் பிகினர்ஸ் வந்து இப்படியே தைங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு.